ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோபு 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில் தேவன் யோபுவோடு கூட இருந்தார். அப்படியே இப்பொழுது இருந்தாலும் நலமாய் இருந்திருக்கும் என்று யோபுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் காணப்படுவதை பார்க்கிறோம். அப்படி அந்த யோபுடைய நல்ல நாட்களின் சமயத்துல தேவனுடைய ரகசிய செயல் அவனுடைய வீட்டின் மேல் இருந்தது என்பதை இந்த இடத்துல வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நாட்களில் தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் வீட்டின் மேல் இருக்க வேண்டும் என்று நாம ஜெபிக்க போகிறோம். Dear children of God, when God is with us, the secrets of God will be upon our house. God will do great things in our life. He will do things which nobody can imagine. That's what secret means. God will do things which human understanding or comprehension cannot perceive by their own mind or by their own brain. That is what the secret things of God. So God wants to do secret things in your house. The secret things of God will be upon your house and upon your children. உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும், உங்கள் வீட்டிலும் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். தேவன் செய்கிற ரகசியமான காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த விதத்துல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆச்சரியமானவைகளை செய்வார். God will perform things which you may not have imagined in your life. There are people, they have been imagining that this should happen. But God's imagination power is greater than the power of human beings. God's thinking power is beyond the thinking power of human beings. ஆண்டவருடைய எண்ணங்கள், நினைவுகள் மனிதனுடைய எண்ணங்களை பார்க்கிலும், நினைவுகளை பார்க்கிலும் பெரியவைகள். பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கின்றன என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் ரகசியமான காரியம். தேவன் செய்கிறவைகள் நமக்கு புரியாததாக இருக்கும், நமக்கு ரகசியமாக இருக்கும். யாருக்கும் தெரியாம திடீரென்று நமக்கு செய்வார், அற்புதமாக செய்வார், ஆச்சரியமாக செய்வார். உங்க வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்கள் எதற்காக நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறீர்களோ, எதை நினைத்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ரகசியமான காரியத்தை செய்ய போகிறார், ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஆச்சரியப்பட பண்ணும்படியாக, உங்களுடைய நண்பர்கள் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோபுடைய வீட்டின் மேல் உம்முடைய ரகசிய செயல் இருந்தது போல உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும், அவர்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் நீ ரகசிய செயல்களை, அற்புதமான செயல்களை, ஆச்சரியமான செயல்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தயவாக இறங்கும், அற்புதங்களை செய்தருளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல நன்மைகளினாலும் திருப்திப்படுத்தும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், ரத்தத்தினால மூடி மறைத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்தருளும். தாழ்த்தி இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.